வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ கரன்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சா இல்லை கொடுக்கலையா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லா மனசுலையும் இருக்குது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அட் கரண்ட் சினாரியோ இந்தியன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை, இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. தட் இஸ் லீகல்னு சொல்லலை, இல்லீகல்னு சொல்லலை. பட் நம்ம மக்கள் மோர் தென் 10 crores பீப்புளுக்கு மேலே, அதாவது 10 கோடி பீப்புள்ஸ்க்கு மேலே நம்ம ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் சினாரியோ ஆனதுனால மேபி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி அப்ரூவல் பண்ணலாம் கூட வரும் நாட்களில் இட் மேபி 6 months ஆர் 1 yearல கிரிப்டோ கரன்சி எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக நியூஸ் பார்த்தீங்கன்னா நைஜீரியா கூட அக்செப்ட் பண்ணிருச்சு. ஈவன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. சைனா மட்டும்தான் கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அவங்களோட ஓன் கிரிப்டோ கரன்சியை லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சியை அக்செப்ட் பண்ணுற மனநிலைமையில் எல்லா நாடுகளும் வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப அப்போ நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு ரெகுலேஷன் பாடிக்குள்ளே இருக்கா? திட் இஸ் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு மாதிரி ஒரு அப்ரூவலான ஒரு இடத்துலேருந்து வருதா? நம்ம அது தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பி ஃப்ராங்க், ஓப்பனாக உங்களோட எல்லா பணத்தையும் இல்லை நிறைய ஹியூஜ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இந்த வீடியோவே எதுக்காகனா கிரிப்டோ கரன்சி பற்றின ஒரு அவேர்னஸ் தான். ஓகேங்களா? எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் கிரிப்டோ கரன்சி கூடிய விரைவில் நம்மளை ஆள தொடங்கணுங்கிறத யதார்த்தமான உண்மை. நம்ம விரும்பினாலும் சரி, அது விரும்பலனாலும் சரி, இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிற கிரிப்டோ கரன்சியை இப்போ இருந்து நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்கலாம். பட் எப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் மூலிமா நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஈவன் 100 ரூபாயும் வாங்கலாம், 200 ரூபாயும் வாங்கலாம். ஸோ இன்னும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 500 to 1000 rupees ஆகும். ஒரு மூவி போனீங்கன்னா ஒரு 500 rupees ஆகும். அப்படிங்கிறப்ப மந்தில் நம்ம ஒரு நாள் ஹோட்டலுக்கு போகல அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அந்த அமௌண்ட் எடுத்து நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க பிட்காயினில் இவ்வளோ 1000 இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் இவ்வளோ லட்சங்கள் எடுத்துருக்கலாம் அப்படின்னு. உண்மைதான். பட் எத்தனை மாதிரி பிட்காயின் மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் அவங்களால சொல்ல முடியும்? இட் இஸ் கிரிப்டோ ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களே ஒரு காயின் 2 காயின் தான் சொல்ல முடியும். ஈவன் பிட்காயின் கொடுத்த ரிட்டர்னை விட அதை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்தியன் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஜஸ்ட் டைப் NGL ஃபைன் கெமிக்கல். இதோட மூவ்மெண்ட் பாருங்க. அதே 2015 ரேட் பாருங்க, வெறும் 85 ரூபா. இன்னைக்கு அதோட பிரைஸ் பாருங்க, இட் இஸ் ஹை. ஆகஸ்ட்ல அதோட ஹை பாருங்க 3789 ரூபா. ஸோ நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 2015 இருந்து 2021 இப்ப பாருங்க பர்சன்டேஜ் 43,679% உங்களுக்கு அதிகம் கொடுத்துருக்கு. பிட்காயின் எவ்வளவு கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா 2015 இருந்து 2021 வரைக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 15,787. 15,787% அதிகமா, 43,679% அதிகமா. எல்லா முதலீடுலையும் அதிக வருமானமும் இருக்கு, அதிக ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ நாம் எப்படி அதை எடுத்துக்கிறோம், எங்கே நம்ம எதை பேஸ் பண்ணி அதை நம்ம வாங்குறோம், எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம், நம்மளுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்காங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னோட வீடியோஸ் ரெகுலராக சொல்வேன், யார் வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நிலைக்கிறாங்களாங்கிறது தான் பிக் கொஸ்டின் மார்க். பிகாஸ் உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லைன்னா யாராலையும் எந்த தொழிலையும் சர்வேல் பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கிரிப்டோ கரன்சி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இனிமேல் 1 by 1 நம்ம போட போனோம். இதுதான் நம்மளோட முதல் வீடியோ. ஸோ இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு கிரிப்டோ கரன்சி பர்சனலாக வாங்கியிருக்கிறேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. அந்த காயினை பற்றின அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த காயின் பேர் பார்த்தீங்கன்னா PNP. ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாங்காங் பேஸ்டு காயின். அதை மாதிரி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த கவர் PNP. இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டாக தான் வாங்க முடியும். ஒரு லாட்டுன்னா எப்படி சொல்கிறது, மினிமம் 1000 காயின்ஸாக தான் உங்களால் வாங்க முடியும். ஓகேங்களா? மினிமம் 1000 காயின்ஸ் தான் வாங்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காயின் இருக்கிற பாக்ஸ் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேலஸ் கம்பெனிலேருந்து வந்த வவுச்சர்ஸ் எல்லாமே. ஓகே, இதெல்லாமே இதை பற்றி நம்ம அப்புறமா டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம்.
ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் பாக்ஸு. ஸோ இது நம்ம வந்து ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காயின். வேர்ல்டுலேயே ஒரு ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சினா பிஎன்பி காயின் தான். வாட் இஸ் மீன் பை ரெகுலேட்டட்னா நம்மளால ஃபிசிக்கலாக பார்க்க முடியும். இது வரைக்கும் கிரிப்டோனா என்ன, ஆன்லைனில் இருக்கும். லைக் நம்ம நெட் பேங்கிங்கில் எப்படி அமௌண்ட் இருக்கும், நம்ம வேலெட்டில் எப்படி அமௌண்ட் இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிபே ஆகட்டும், ஃபோன்பே ஆகட்டும், எல்லாத்துலையும் இருக்கிற பணத்தை நம்மளால் பார்க்க முடியுமே தவிர அது உணர முடியாது. அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியும் அதே மாதிரி தான். ஸோ நம்மகிட்ட இருக்குன்னு நம்மளால் உணர முடியுமே தவிர ஃபிசிக்கலாக நம்ம வந்து அதை வந்து நம்ம தொட்டு பார்க்கவோ இல்லை நம்மளால கண்ணால் பார்க்கவோ முடியாது. அப்படிங்கிறப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நம்மளால இந்த கரன்சியை நம்மளால லைக் ஒரு கோல்டு மாதிரி, ஃபிசிக்கல் கோல்டு மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஓகே, நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்பி காயின். மேலே பார்த்தீங்கன்னா 1000 போட்டிருப்பாங்க. ஏன் 1000னா உங்களுக்கு மினிமம் 1000 குவான்டிட்டி வாங்கணும். இது என்ன ப்ரைஸு, எப்படி வாங்கலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஒன் பை ஒன்னாக இப்போ நான் சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎன்பியோட பேக் சைட் காயின். அந்த அவங்களோட ஹேலோஸ் குரூப்போட நேம் இருக்கும். இதில் இது ஹாங்காங் காயின்னால கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாங்காங்னு இருக்கும். ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஸோ காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்மளால பட் இந்த காயின்ங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் மாதிரி தான். பட் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ கோல்டு வாங்குறோம்னா நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஓகே, கிரிப்டோவும் வந்து ஃபிசிக்கலாக வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாத்தோட மனசுலையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட காயின். நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, நான் வச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்டு, நம்ம கிரெடிட் கார்டு மாதிரி. இதில் உங்கள் நேம் போட்டு உங்களுக்கு வந்துடும். உங்கள் இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வரும் நாட்களில் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு இந்த கார்டு வச்சு லைக் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மாதிரி நீங்கள் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த காயின் எங்கே வாங்கலாம், என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, இந்த பிஎன்பி காயின் எப்படி வாங்கலாம், என்ன ப்ரொசீஜருங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.